கனடாவின் மில்டனில் பல வீடுகளில் திருடியதாக மிசிசாகாவைச் சேர்ந்த 29 வயதான நபர் ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அவர் அவரது சகாவுடன் இணைந்து $4 லட்சம் அதிகமான பொருட்களை திருடியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த குற்றங்கள் 2025 ஆண்டு செப்டம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கு இடையில் நடந்ததாக போலீசார் கூறுகின்றனர். இதனால் பல வீடுகளுக்கு பலத்த சேதமடைந்துள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர். பெரும்பாலான திருட்டுகள் இரவு நேரங்களில் நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நெரிசல் இல்லாத பாதைகள் மற்றும் பசுமையான இடங்களுக்கு அருகிலுள்ள வீடுகளிலேயே சந்தேக நபர்கள் பெரும்பாலும் குறிவைத்துள்ளனர். வீடுகளின் வேலிகளை தாண்டி சென்று பின்புற உள்முற்ற கதவுகளை உடைத்து நகைகளை விரைவாக திருடி அங்கிருந்து அவர்கள் தப்பி சென்றுள்ளனர். அவர்கள் விரைவாக தப்பி செல்ல மின்சாரத்தில் இயங்கும் மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்தியுள்ளனர். இதனையடுத்து போலீசார் சந்தேகத்துக்குரிய ஒரு வீட்டை சோதனையிட்ட போது அங்கு நகைகள், ட்ரையல் கேமராக்கள் மற்றும் வீடுகளை பார்க்க பயன்படுத்தப்படும் மின்னணு சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதனையடுத்து சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் மீது வீடுகளை உடைத்து உள்ளே நுழைதல் போன்ற 26 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. நீதிமன்றத்தில் முறைப்படுத்தப்பட முன்னர் அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இரண்டாவது சந்தேக நபரை கண்டுபிடிக்க போலீசார் தற்போது முயற்சித்து வருகின்றனர்.